ஆரம்பமே அமர்கலமா இருக்கிறாரே. வெல்கம் டு தஞ்சாவூர் ஆன் vlogs. அதாவது இன்னைக்கு என்னன்னா ஆஃபீஸில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஜாலியான ஒரு மந்தி பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நான் சும்மா ஆஃபீஸில் இருக்கையெல்லாம் போகலான்னு நினைச்சேன். எங்கள் அண்ணன் பையன் இருக்கா பற்றியெல்லாம் ஊருக்கே கூப்பிட்டு சொல்லிட்டேன். அக்கா அம்மா அம்மா சொந்தக்காரங்க இந்த ஊரில் இருக்கவங்களை மட்டும்தான் கூப்பிடல, எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாப்புல. சரி எல்லாத்தையும் போயிட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பை போட்டு வந்துடுவோம். பார்த்து நீ கவனமாக போ தம்பி. கண்ணால் கண்ணால் உங்கன தாண்டா தேடிட்டு இருந்தேன். கரடிநாதன் இந்தா வந்துட்டான் பாரு. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். மாடா தனியா போயிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டு நீட்டா வந்துரும். நானும் உன்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ண? அடுத்த நேரம் வந்து ஏன் மூட்டு பிள்ளைய கூப்பிட போறோம் எல்லாத்தையும் சொன்னீங்க. எங்கடா பாப்பா எங்கடா? வால் முளைச்சிருச்சுடா அவனுக்கு. மூக்குல எல்லாம் முடி முளைக்குது உன் பிள்ளைக்கு. இங்க முடி இங்கெல்லாம் இங்கெல்லாம் முளைச்சிரும். முளைச்சதுக்கு அப்புறம் கரடியா மாறிட அப்புறம் இந்த வச்சிக்க கரடி வரதன். கரடி வரதன் அவன் பேரு. கரடி வரதன். கரடி வரதன்டா, கரண்டி வரதன் மாத்திக்கடா. உன்னை யார் எல்லாத்துக்கும் மந்தி பிரியாணி சாப்பிட போறேன்னு சொல்ல சொன்னது? அதாவது பிரியாணி சாப்பிடுறது முக்கியம் இல்ல, உங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிடுறதுதான் முக்கியம். வால் முளைச்சிரும்டா இன்னும் ஒரு வாரத்துல. உனக்கு என்னடா பண்ணுவ? அந்த என்ன படம் ஐ படத்துல ஒருத்தன் மூஞ்செல்லாம் முடி முளைச்சு வருவான் பத்தியா? அந்த மாதிரி முடி மூக்குல இருந்து முளைக்கும், உனக்கு கண்ணுல இருந்து முளைக்கும். கரடி வருதுன்னா மாறிடுவ. வெல்கம் டு தஞ்சாவூர் vlogs. ஐயோ தஞ்சாவூரான், தஞ்சாவூர்ல தஞ்சாவூரான். சொல்லு தஞ்சாவூரான். இந்த வச்சிக்க தஞ்சாவூரான். அங்க வச்சு சொல்லு வெல்கம் டு. ஏன் அப்ப இறங்கு கீழே இறக்கி விட்டுருங்க. உனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா. சொல்லு வெல்கம் டு தஞ்சாவூரன் vlogs. சொல்லு. நீ சொல்லு. நான் சொல்லிட்டேன், நீ சொல்லு. நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. அப்பாக்கு ரைம்ஸ் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல? நீங்க ஸ்கூல் லீவா? நேத்து என்ன சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல? ஓகே, அந்த பட்டணம் போடலாம் பாட்ட சொல்லு. சொல்லு சொல்லு, இல்லைன்னா இறக்கி விட்டுருவேன். வெல்கம் டு தஞ்சாவூரான் vlogs. பெரியப்பா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? கரெக்டா சொல்லு. அப்பாச்சா வச்சா இல்ல கார்ல இருந்து இறங்குற வரைக்கும் பெரியப்பா பிடிக்கும்னு சொல்லு, இல்லைன்னா காரு தாறுமாறா ஓடும். கார்ல இருந்து இறங்குற வரைக்கும் சொல்லு பெரியப்பா பிடிக்கும் சொல்லு. சொல்லிட்டேனே. நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் அப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன் இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவு? சண்டே கிடையாது. ஆமா இன்னைக்கு சண்டேவே கிடையாதுதான். சனிக்கிழமை. ஆமா ஆமா சாட்டர்டே இன்னைக்கு. லீவு தான். அப்ப லீவு. பிரியாணி கடிக்க போறோமா? பிரியாணி கடிக்கலாமா? கடைக்க போறோம். பிரியாணி கடைக்க போறோம். ஆமாப்பா. அது என்ன பாட்டுப்பா? அப்பா மறந்துட்டேன். நீ பாடு. கருப்பாம்பூச்சி பாட்டு தான். நீ பாட. பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு கெட்டா வந்தாரு சந்தானம். நல்லா இருக்க. காலையில தான் கம்போஸ் பண்ண இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சு. பெரிய பாட்டியா? பெரியப்பா பட்டாம்பூச்சிக்கு கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு கெட்டா வந்தாரு சந்தானம். நல்லா கூட்டமா இருக்குடா. ஆனா உள்ள நிறைய
இதுதான் பிரியாணி கடையா? உட்காரு. வெளில போய் தட்டெடுத்து போய் உட்காரு வெளில. இந்த சகப்போல இருக்குல்ல, இது வந்து இந்த தேங்காய் சட்னி, இது என்ன கார சட்னி, இட்லி கொடுப்பாங்களே, இந்த பிரிமிட்டிவ் டெக்னாலஜி அப்படிமா இல்லை, இந்த வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். அதாவது இந்த பிரியாணியை பார்த்தாலே இந்த கைதி படத்தில் வரும்ல கார்த்தி, இது ஆஷிஷல் எப்பவும் போல இருக்க மைனோஸு. இது வந்து புதினா சட்னியா? கிரீன் சட்னி மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாலட்டு, சிக்கன், முந்திரி பருப்பு, அது மேலே வந்து இந்த வறுத்த ஆனியன், லைட்டாக கொஞ்சம் முட்டைக்கோசு. நல்லா இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த கார சட்னிக்குள்ள சிக்கனை முக்கிய அடிக்கும் போது தான் பயங்கரமாக இருக்கும். அதாவது இந்த பிரியாணியை பார்த்தாலே இந்த கைதி படத்தில் வரும்ல கார்த்தி, அதெல்லாம் ஞாபகம் வராது. எனக்கு ராஜ்கிரண் நினப்பு தான் வரும். அவ்வளோதான், வந்தாச்சு. அரேபியன் மந்தி பிரியாணி சாப்பிட்டாச்சு. அப்படியே உருண்டு பிறண்டு படுக்க வேண்டியதான். நல்லா இருந்துச்சு மக்களே. யாராவது தஞ்சாவூருக்குள்ள இருந்தீங்கன்னா, லோக்கல்ல இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மாரியம்மன் கோயில் போறோம் இல்லையா, போற வழியில ஞானம் நகர் இருக்கும். அந்த பேரிகார்ட்ல ரைட் எடுத்து ஒன்வேல வாங்க. அந்த பக்கத்துல கீழே வந்து கடை இருக்கும். மேல மாடியில கூரையெல்லாம் போட்டு அற்புதமா வச்சிருக்காங்க. பிரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி, இப்போ ஓம் பிரியாணி சாப்பிட போறேன். பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. யாரு காசு கொடுக்குறது அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். நம்ம 2 பேரும் போயிட்டு காரை போய் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு வருவோம். யாரு தொட்டுட்டு வராங்களோ அவங்க ஜெயிச்சவங்க, லேட்டா வரவங்க தோத்தவங்க. தோத்தவங்க காசு கொடுக்கணும். டீலா டீலா ஓனர் டீலா இல்ல கரடி. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு தூர் வாரிட்டு இருக்காரு பத்தியா ஒருத்தரு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. எல்லாம் நெஞ்சுக்கு வந்துருச்சு. ஐயோ என்ன பண்றேன்? கோயில் கொள்ளாடா மகன் என்ன நுரையீரெல்லாம் நகர்ந்து போச்சுடா. 2 இன்ச்சு பிரியாணி செரிக்கலாம். நான் டேரக்டா கீழே இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெளியே வந்திருக்கோம். இங்கேயே போயிருக்கு. என்ன பண்ணுவீங்க? இதுக்குன்னே சாப்பிட்றோம்டா. நல்லா சாப்பிட்டு குண்டா ஆகிறோம். என்ன பட்டுக்க வச்சு இல்லை, இந்த ஒரு நாள் பாரதி என்ன குனிய வச்சு கண்ணா நீ நானும் எல்லாம் ஏறி உழுகுறேன் இல்லையான்னு மட்டும் பாரு. வயிறு ஒரு பக்கம் இந்த பக்கம் பெருசா இருக்குடா, அந்த பக்கம் சின்னதா இருக்குடா. இங்கே பாருக்கிறீங்களா, பள்ளம் விழுந்துருக்கு அந்த பக்கம் வயிறு. நிஜமாவே பள்ளம் விழுந்துருக்கா? ஆமா, அந்த பக்கம் பள்ளமே விழுந்துருச்சு. ஐயா நான் வாக்கிங் போயிட்டேனே. சினம் கொண்ட சிங்கத்தோட வச்சுக்கலாம்டா. இந்த மாதிரி மதம் கொண்ட யானை கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது.